வீரா சீரியல் நேர்களுக்கு வணக்கம். வீரா சீரியலில் ஒரு சூப்பரான ஒரு எபிசோட் வந்துருக்கே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா வீரா ஒரு கலெக்டராக ஒரு செம்மையான ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். பார்க்கவே மாசா வேறு லெவலாகவே இருக்குது. இப்போது வீரா எடுத்திருக்க ஃபஸ்ட்டு கேஸ்லேயே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நம்ம ஊர் மக்கள் அமைதியாக இருக்கணும், நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அடப்பில் ஆரம்பிக்குது. என்னென்னா சாராயம் அதாவது காசிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போகிறாங்க. போலீஸ் போகும்போது போலீஸே அடித்து விரட்டி விட்டுறாங்க. அப்போ வீரா கிட்ட போய் சொல்கிறாங்க, என்ன சார் என்ன ஆச்சு, நான் சொன்னேன்ல அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு அவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை மேடம் எனக்கு பயமாக இருக்குது. என்னது பயமாக இருக்கா, என்ன சார் நீங்கள் போலீஸ் தானே, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்கெல்லாம் ராணியோட ஆளுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ராணியா, யார் சார் அது அப்படின்னு சொல்லி, அவள் பெரிய ரவுடி மேடம், அவள் நினச்சா நம்ம உயிரோடையே இருக்க மாட்டோம் இந்த ஏரியாவில் அப்படின்ற மாதிரி. சார் என்கிட்டயே சொல்கிறீங்களா, வாங்க நானும் வரேன். என்ன சார் நீங்கள் போலீஸாக இருந்துட்டு அவளுக்கு போய் பயப்படுறீங்கன்னு சொல்லிட்டு வீரா என்ன பண்ணுறாங்க, மாசா அந்த இடத்துக்கு போகிறாங்க. போயிட்டு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா யார் நீங்கள்லாம், யாரோட ஆளுங்க, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, என்ன எதனால் இந்த தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ராணி அப்படின்ற மாதிரி பேரை சொல்கிறாங்க. ராணி யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவள் ஒரு பெரிய லவுடி, இந்த மாதிரி சாராய தொழிலேருந்து எல்லா தப்பான தொழில் நடத்தி ஒரு இந்த ஏரியாவே ஆட்டி படிச்சிட்ருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்த ராணியை காமிக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரவுடிங்கெல்லாம் போராட்டம் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஊர் மக்கள் இருக்கிற ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்ஃபியர், அதாச்சும் அவங்க நிம்மதியாக இருக்கிறத கெடுக்கிறாங்க. கடை அடைப்பு அந்த மாதிரி நிறைய விஷயத்த பண்ணுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா போலீஸ் கூட சேர்த்து போலீஸ் ட்ரெஸ்ஸில் ராணி என்ன சொல்கிறா, போலீஸ்கார ட்ரெஸ்ஸுலேயே நம்ம ஆளுங்களை அனுப்பி எல்லாரையும் போட்டு தள்ளு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அந்த ரவுடி ராணியை காமிக்கிறாங்க. ராணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவங்க ஆளுங்க சொல்கிறாங்க, அந்த வீரா நம்ம ஆளுங்களாம் அடித்து எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாமா அப்படின்னு சொல்லும் போது, உங்களே அரெஸ்ட் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்களே அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ பார்த்திங்கன்னா வீராவே என்ன பண்ணுறாங்க, அந்த போலீஸ் கலவரத்தில் பார்த்திங்கன்னா வீராவை ராணியோட ஆளுங்களும் போலீஸ் ட்ரெஸ் போட்டுட்டு கலவரம் பண்ணி வீராவை தள்ளி விட்டு, ராணி சொல்லியிருப்பாங்க, இந்த போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவங்க ஆளுங்களை மாதிரியே போயிட்டு வீராவை போட்டு தள்ளிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ போலீஸ் ட்ரெஸ்ஸில் அவங்க ஆளுங்க வீராவே பார்த்திங்கன்னா அந்த ரவுடிங்கை என்ன பண்ணுவாங்க, தள்ளி விட்டுருவாங்க. ஏதாச்சும் தயவுசெய்து வீராவை சாவடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்புவாங்க. ஸோ வீரா தள்ளி விட்டதுனால எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கலந்து என்ன பண்ணுவாங்க, மாசா வீரா திருப்பி எல்லாரையும் அடித்து நொறுக்கி பார்த்திங்கன்னா மொத்தமாக அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ராணியும் கடைசியில் அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போ இன்னும் பயங்கர கோவமாயிடும். என்னோட இடத்துலையே ஃபுல்லாக என்னோட ஏரியாவில் நடக்கிற தொழிலையே அழித்து சாம்ராஜ்யத்தை அழித்து என்னையே அரெஸ்ட் பண்ணிட்டா, சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இன்னொரு திட்டத்தை ஜெயிலிருந்தே போடுவாங்க. வீரா நம்மளோட ராணியை எதிர மீட் பண்ணி பேச போகிறாங்க. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.